Praise the Lord. Hallelujah. ஓகே, தயவுசெய்து முடிந்தால் உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. வால்யூம் மட்டும் நம்ம மியூட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ இருக்கும்போது நம்மளுக்கு பேசுகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுடைய ரியாக்ஷன் என்னென்னு தெரியும். ஸோ த கம்யூனிகேஷன் வில் பி மோர் எஃபெக்டிவ். ஸோ விரும்புகிறவங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, வேணான்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் நாட் கம்பல்சரி. பட் வீடியோ ஆனில் இருக்கும்போது உங்களுடைய ஃபீட்பேக் என்னால் புரிஞ்சிக்க முடியும், வேறு ஒன்றும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம கடந்த ஒரு 10 செஷனாக கடவுளுக்குள் நாம் யார், முதல்ல வந்து ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது பார்ன் அகெயின்னா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது புதிய மனிதன், கடவுளுக்குள்ளே புதிய மனிதனை நம்ம படைக்கப்பட்ட பிறகு நம்மளுக்குள்ளே வந்த எல்லா மாற்றங்களும், நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்குள்ளே என்னென்ன வல்லமைகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தோம். லாஸ்ட் வீக் சாத்தானுக்கு என்ன வல்லமை இருந்தது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து ரட்சிப்பு வழங்குவதற்கு முன்பாக அவனுக்கு ஏதாவது நம்ம மேலே அதிகாரம் இருந்ததா இல்லையா, இல்லை இயேசு கிறிஸ்து வந்த அப்புறம் என்ன ஆச்சு இல்லையா, சாத்தானுக்கு ஏதாவது நம்ம மேலே அதிகாரம் இருந்ததா, சாத்தானுக்கு அடிமைகளாக நம்ம இருந்தோமா என்னைக்காவது? ஒரு காலத்துலேயும் சாத்தானுக்கு அடிமையாக கடவுள் மனிதனை அனுமதிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஓகே, அதன் பிறகு நம்ம வாக்குத்தத்த பேழையை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஆர்க் ஆஃப் த கவனன்ட்னா என்னன்னு சொல்லி அன்னை மரியாள் வாக்குத்தத்த பேழைன்னு சொன்னோம். அடுத்தது இன்று புதிய உடன்படிக்கையின் பிரகாரம் நம்ம தான் வாக்குத்தத்த பேழை, நம்ம தான் உடன்படிக்கை பேழை. அப்போது இன்றைக்கி நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எடுக்கிற டாபிக் வந்து உடன்படிக்கையை பற்றி தான் எடுக்க போகிறோம். கடவுளுடைய உடன்படிக்கைகள் ஆதி ஆகமத்துலேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கடவுள் ஏகப்பட்ட உடன்படிக்கைகளை செய்திருக்கிறார் இல்லையா. அந்த உடன்படிக்கையினால் நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியணும். அந்த ஆக்சுவல் டாபிக் நான் போகிறதுக்கு முன்னால் ஒரு சில பைபிள் வேர்ஸ், ஒரு 3 பைபிள் வேர்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்தவங்களை அதை அறிக்கை பண்ண சொல்லலான்னு பார்க்குறேன். ஒரு சில இறை வார்த்தைகள், ஓகேங்களா. இன்றைக்கி இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறவங்க வரல, ஸோ நான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேர்ந்து நானே மாற்றி சொல்லுவேன். சில நேரத்தில் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஞாபகப்படுத்துங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். Okay, past few weeks we were discussing from spirit, soul, body we started. It's almost, I think this is the 10th or 11th session. So we started with spirit, soul, body. Then we focused on born again, what is the meaning of born again, and what really happened when we born again in spirit. Then we discussed about what is there in our spirit after born again, what are the changes happening in our spirit, and what treasures God kept in our spirit. We are discussing about that. And last session we discussed about the devil, and does he had any power over us before Jesus came. And we all knew we were never slave to devil, that we should be very clear about it. The humankind was never slave to devil. We were doing sin, and we were slave to sin only, not to devil, even before Jesus came. Because Bible very clearly says if you commit sin you are slave to sin, not to devil. So we were slave to sin, but Jesus delivered us from sin, and we are completely a free and new man now. So what we are discussing, last time discussed, is about the Ark of the Covenant, and we also understood Ark of the Covenant refers to Mother Mary, but in the new covenant each and every Christian who are born again, each and every one of us are already a Ark of the Covenant. So from there today we will move on to the covenant. Today topic is covenant, because our God is a covenant God. Covenant means we will discuss what is covenant. And if you see from Genesis chapter 1 or Genesis chapter 3, even from the chapter 1 itself, we can see God is a God of covenant. He always had a agreement with people, and he always fulfills. But normally the human beings are always forgetting the covenant. That is a big problem. Praise the Lord. So இன்னைக்கு நம்ம வந்து உடன்படிக்கைனா என்ன, நம்ம கடவுள் பார்த்திங்கன்னா ஆதி ஆகமத்திலிருந்து உடன்படிக்கை செய்கிறார் மனிதனோட. அந்த உடன்படிக்கை அவர் செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணம், ஒவ்வொரு முறையும் நம்ம பிரிஞ்சு போயிடுறோம். மனிதன் தான் பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்து போகிறான். ஆனால் கடவுள் மறுபடியும் மனிதர்களை தேர்ந்தெடுத்து
ஒரு இனத்தின் மூலமாக அல்லது ஒரு தனி மனிதன் மூலமாக அல்லது ஒரு மக்கள் கூட்டத்தின் மூலமாக மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உடன்படிக்கை ஏற்படுத்தி அவனுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்குறார். ஏதாவது ஒரு வகையில் இவனை மனிதனை திருத்த முடியுமான்னு பார்க்குறார். பிரைஸ் தி லார்ட். அது உடன்படிக்கை நம்ம கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணோம்னா கடவுளுடைய அன்பு நம்மளுக்கு தெரியும். ஏதாவது ஒரு வகையில் மனிதனை மீண்டும் கடவுளிடம் கொண்டு வருவதற்காக கடவுள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறார்ன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது முதல் உடன்படிக்கை. ஆதாமோடு கடவுள் என்ன உடன்படிக்கை பண்ணார் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இல்லையா. ஆதாமோடு கடவுள் எதுவும் உடன்படிக்கை பண்ணாரா? கீழே உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க பார்க்கலாம். ஆதாமோடு கடவுள் எதுவும் உடன்படிக்கை பண்ணாரா? எஸ் ஆர் நோ? ஆதாமோடு கடவுள் உடன்படிக்கை செய்தாரா? கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக போகலான்னு அன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக தான் போகலான்னு இருக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் ரஷ் அப். இன்றைக்கி முடிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அடுத்த இதில் கூட கண்டினியூ பண்ணலாம். பட் ஓகே, எஸ் நோ ஓகே. த கொஸ்டின் இஸ், டிட் காட் எவர் ஹேட் கோவனன்ட் வித் ஆடம்? Did God ever had covenant with Adam? Okay, some of you are saying yes, some of you are saying no. Even I also not very sure before. Because in the Bible, if you refer the Bible, it is not clearly mentioned. In the Genesis, there is no word called covenant in the Genesis. ஆதி ஆகமத்தில் நம்ம படிக்கும்போது பார்க்குறோம், தொடக்க நூலில் ஆதாமோடு கடவுள் உடன்படிக்கை செய்த மாதிரி எந்த இடத்துலையும் இல்லை இல்லையா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பின்னால் போய் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஏனியோ ஃபஸ்ட்டு உடன்படிக்கைனா என்னென்னு பார்க்கலாம். உடன்படிக்கைனா நம்ம அக்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி, பட் ஆனால் அக்ரிமெண்ட்டுக்கு உடன்படிக்கையும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. உடன்படிக்கை என்றென்றும் நிலைத்து நிற்பது, காலங்காலமாக அந்த உடன்படிக்கை செல்லுபடியாகும். நார்மலாக கடவுளும் மனிதன் தான் அதிகமாக நம்ம பைபிளில் பார்க்கும்போது உடன்படிக்கைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இந்த உடன்படிக்கைன்ற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு சில வசனம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், மறந்துட்டேன். ஓகே, கடைசியில் கொடுக்கலாம். இப்போ இந்த உடன்படிக்கைன்ற வார்த்தை ஹீப்ரூ வார்த்தையிலேருந்து வந்தது. பெரீத், BEREETH. நான் கீழே டைப் பண்ணுறேன். பெரீத் அப்படின்னா எபிரேய மொழியில் உடன்படிக்கைன்னு அர்த்தம். ஏன் நான் அதை பர்டிகுலராக சொல்கிறேன்றது பின்னால் சொல்கிறேன். பிகாஸ் அந்த உடன்படிக்கைன்ற வார்த்தை நிறைய குழப்பங்கள் இருக்குது மொழியினால். ஏன்னா பழைய ஏற்பாடு நம்மளுக்கு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அதனால் எபிரேய மொழியில் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பெரீத் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதன் பிரகாரம் உடன்படிக்கைன்னு சொல்லும்போது கட்டிங்னு அர்த்தம். வெட்டுறோம் இல்லையா, ஆடை வெட்டுறது தான். அப்போது ஏதோ ஒரு கட்டிங் நடக்கணும் அங்கே. தட் இஸ் கால் உடன்படிக்கை. பழைய ஏற்பாடில் வர எல்லா உடன்படிக்கையிலையும் இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. எபிரேயர் மொழியில் பெரீத்னு சொல்கிற இந்த வார்த்தை. இதற்கு பேர் ஒன்று கட்டிங், இன்னொன்று கவனன்ட், இன்னொன்று இது பார்த்திங்கன்னா மீல் டுகெதர். அதாவது உடன்படிக்கை பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு டின்னரோ லஞ்சோ சாப்பிட்ணும், ஒரு ஃபெலோஷிப். இது மூணு இந்த இதில் அடங்கும். நீங்கள் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, முடிச்சுட்டு அப்புறம் அவங்கெல்லாம் ஒன்றா இருந்து விருந்து உண்ணுவதை பார்க்குறோம். ஈவன் மோசஸ் பிதாவோட உடன்படிக்கை பண்ணி முடித்த அப்புறம் அந்த இஸ்ரேலுடைய தலைவர்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு விருந்து நடக்குது. ஸோ அந்த விருந்து நடப்பதும் ஒரு பார்ட் ஆஃப் த கவனன்ட். பட் முக்கியமாக கட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாக்ரிஃபைஸ், மோஸ்ட்லி சாக்ரிஃபைஸ் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் எல்லா உடன்படிக்கையிலும் காமனாக இருக்கும், பட் சில இதில் இருக்கும், சில இதில் இல்லாமலும் இருக்குது. ஒன்று உடன்படிக்கைன்னு சொல்லும்போது கடவுள் கம்பல்சரியாக ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார் இல்லையா, ஒரு வாக்குறுதி கொடுக்குறார். கடவுள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறார். சில உடன்படிக்கைகளில் கண்டிஷன்ஸ் இருக்குது, சில உடன்படிக்கையில் கண்டிஷன் இல்லாமலே கடவுள் உடன்படிக்கை செய்கிறார். அப்போ நம்ம எந்த உடன்படிக்கையில் கண்டிஷன் இருந்தது, எதில் கண்டிஷன் இல்லைன்றது நம்ம பின்னால் பார்ப்போம். அடுத்தது மோஸ்ட் ஆஃப் த உடன்படிக்கையில் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும். ஏதாவது ஒரு மிருகத்தையோ எதையோ ஒன்று நம்ம பலி கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு அடையாளம். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஏதாவது ஒன்று செய்யப்படுகிறது. அப்போ 4 விஷயம் காமனாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது, சில இடத்துல இல்லாமல் இருக்குது. ஒன்று, கடவுள் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார். அது எல்லா உடன்படிக்கையிலும் உண்டு. கடவுள் ப்ராமிஸ் கொடுக்காத உடன்படிக்கை எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ கம்பல்சரியாக ஒரு ப்ராமிஸ் இருக்கும். அடுத்தது சில இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்,
ஒரு பிதா வந்து ஒரு சில கட்டளைகளை இது செஞ்சீங்கன்னா உனக்கு இந்த ஆசீர்வாதம், அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு சில இதில் சாக்ரிஃபைஸ், அதாவது பலி கொடுக்கப்படுகிறது. நான்காவதாக ஒரு சில அடையாளங்கள் ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது, ஒவ்வொரு உடன்படிக்கையிலையும் வருது. இப்போது ஃபஸ்ட்டு உடன்படிக்கை ஆதாம் கூட உண்மையிலே உடன்படிக்கை பண்ணாரா இல்லையான்றதுக்கு நம்ம ஹோசேயா புக்கில் 6வது அதிகாரம் 7வது வசனம். ஹோசேயா ஆகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். இதில் நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பார்க்குறது நல்லது, ஏன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷனில் தெளிவாக இல்லை. ஹோசேயா புத்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். Hosea chapter 6 verse 7. Just take that, I'll translate in English later. Okay, let me go through the English thing. Now in the first, when we say covenant, it is a kind of agreement between God and human being. It's not exactly an agreement, there is some difference between agreement and covenant. Normally covenants are for eternal, agreement is for a period of time. That's a major difference. And in the throughout the Bible, God always want to have covenant with the people. So he want to re-establish the relationship with the people. That is the idea of the covenant. Even though every time when God comes and have agreement, people leave him or forsake him and go and follow something else, but God again and again coming back to the people, selecting certain people or a group of people and having a covenant with them because out of love. He don't want to leave the people going away from him. So that is the main purpose of the covenant. And the word covenant is from a Hebrew word called berith, Bereeth. This is from a Hebrew language. So because why, the reason is most of the Old Testament books are written in Hebrew language and the New Testament was written in Greek. Most of the books are written in Greek. There are some exception, but most of the books in the New Testament were written in Greek, and the Old Testament it was written in Hebrew. So there are some differences in meaning and understanding because of the language difference. So the Old Testament covenant, they use the word berith. So this word berith means cutting. One is covenant means agreement kind of thing, other one is cutting. So normally every covenant comes with a sacrifice also. And also there is one more meaning called meal together. So three meanings are there. One is covenant, other one is cutting, other one is meal together. So normally in Old Testament these all will happen in one of each and every covenant. Normally 4 items you can check in the covenant. One, there will be a promise from God. This is common in all the covenants. There is no covenant without a promise from God. So definitely there will be a promise from God to the people. And the second one is condition. Some of the covenant have condition, some of the covenants does not have condition. And the third one is sacrifice. Some covenant has sacrifice, some does not have. And the fourth one is a seal. Like when we do agreement, we put a rubber stamp, seal. Like that God also, it all came from God. So he makes some signs or some symbols or some seal to make sure that the agreement is valid forever. So these are the main thing. Now the question is God ever had an agreement or a covenant with Adam? When we see directly in the Genesis, there is the word covenant is not coming in Genesis 1 to 4. So it's not with Adam, but when we refer Hosea chapter 6 verse 7, so it says, like Adam they transgressed the covenant that they dealt faithlessly with me. So God is telling, like Adam they transgressed the covenant. That means God made a covenant with Adam. It's not there in the Genesis, but it is there in Hosea. தமிழில் பார்த்தீங்கன்னா ஓசேயா 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் கடவுள் என்ன சொல்றாரு, அவர்களோ ஆதாம் என்ற இடத்தில் உடன்படிக்கை மீறினார்கள் இருக்குது. ஆனால் அதே கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள பைபிளில் நீங்கள் கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க அந்த ஆதாம்ன்ற இடத்துல. கீழே ஆதாம் உடன்படிக்கை மீறினார்னு மாதிரி படிக்க சொல்கிறாங்க. அதுதான் கரெக்டானது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆதாம் உடன்படிக்கையை மீறியது போல இவர்களும்
நம்பிக்கை துரோகம் செய்தார்கள்னு ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கடவுள் ஆதாமோடு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை? உடன்படிக்கையில் அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணார், என்ன வாக்குத்தத்தம் கடவுள் ஆதாமுக்கு கொடுத்தார்? தொடக்க நூல் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன உயிர் வாழ்வன் அனைத்தையும் ஆளுங்கள். இதான் பிளஸ்ஸிங். பிளஸ்ஸிங்னும் போது he gave power to subdue all the animals and birds in the earth. That's a promise. ஓகேங்களா? ஆனால் என்ன கண்டிஷன் கொடுக்குறார்? நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான், நம்ம நிறைய வாரம் பார்த்துட்டே இருக்கிறோம். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 16வது வசனம். என்ன கண்டிஷன்? நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த பழத்தை வேணால் சாப்பிடலாம், ஆனால் அந்த தோட்டத்து நடுவில் இருக்கிற நன்மை தீமைக்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது ஒரு வாக்குறுதி கொடுக்குறார். என்னது? உலகத்தை நீ சப்டியூ பண்ண முடியும், உலகத்தை நீ ஆள முடியும். அதுக்குள்ள பிளஸ்ஸிங்னும் போது அதுக்குள்ளே சக்தியை கடவுள் கொடுக்குறார். இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்குள்ளே சக்தியை கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். அதே நேரத்தில் ஒரே ஒரு கட்டளையை கொடுக்குறார் இல்லையா? இந்த தோட்டத்தில் உள்ள மரத்தில் உள்ள எல்லா கனியை நீ உண்ணலாம், ஆனால் நடுவில் இருக்கிற ஒரு மரத்தில் உள்ள கனி, நன்மை தீமை அறிவதற்கு ஏற்ற அந்த மரத்தில் உள்ள கனியை மட்டும் நீ உண்ணாதே, உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாயின்றார். இதில் ஒரு முக்கியமான மறைப்பொருள் இருக்குது. நம்ம ஐ திங்க் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வந்தால் நான் இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் இன்னொரு முறை சொல்கிறேன். இந்த ஏதோன் தோட்டத்தில் கடவுள் என்ன சொல்கிறாரு? நடுவில் ஆக்சுவலாக 2 மரம் இருக்குது இல்லையா? ஒரு மரம் நன்மை தீமை அறிவதற்கு ஏற்ற மரம், இன்னொரு மரம் என்ன மரம்? வாழ்வழிக்கும் மரம் இல்லையா? ஆனால் கடவுள் அந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிட வேணாம்னு சொல்லவே இல்லை. இல்லையா? அதை சாப்பிடுங்கன்னு சொல்லலை. கடவுள் அந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிடுங்கன்னு சொல்லலை, சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அவர் சொன்னது, அது பக்கத்தில் இருக்கிற நன்மை தீமை அறிவதற்கு ஏற்ற மரத்தில் உள்ள கனியை நீங்கள் உண்ணக்கூடாது, உண்ணும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள். ஒருவேளை ஆதாம் ஏவாள் கொஞ்ச நாள் கீழ்ப்படுதலோடு இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒவ்வொரு மரத்தில் உள்ள கனியை சாப்பிட்டு வரும்போது கம்பல்சரியாக ஒரு நாள் அந்த வாழ்வு தரும் மரத்தில் இருக்கிற கனியையும் சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்ட அன்னைக்கோட டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஏன்? அந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாவே கிடையாது, நித்தியத்திற்கு சாவு கிடையாது. கடவுள் உடனே என்ன பண்ணியிருப்பார்? அந்த நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறிவதற்கு ஏற்ற மரத்தை பிடிங்கி வெளியே தூக்கி அரைச்சிருப்பார். நான் சொல்கிறது புரியுதா? இது நிறைய பேர் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், உண்மையிலே கடவுள் வச்ச டெஸ்ட் ரொம்ப சிம்பிள் டெஸ்ட். ஒன்றை சாப்பிடாதன்னு சொன்னார். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் அவங்க பொறுமையாக ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பாங்க? நன்மை தீமை அறிவதற்கு ஏற்ற மரத்தில் உள்ள கனியை உண்டிருப்பார்கள். அன்னைக்கூட டெஸ்ட் முடிஞ்சது. ஏன்? அதை சாப்பிட்ட அடுத்த செகண்ட் கடவுள் இந்த அக்ரிமெண்ட்டை நிறைவு பண்ணியிருப்பார். எஸ், இதோட உனக்கு எட்டர்னல் லைஃப் கிராண்டட் சொல்லிவிட்டு அடுத்த நிமிடம் என்ன பண்ணியிருப்பார்? நன்மை தீமை அறிவதற்கு ஏற்ற அந்த மரத்தை தூக்கி தூர அடிச்சிருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு மாத்திரம் இல்லை, நம்மளுக்கும் நிறைய நேரத்தில் அப்படி தான் இருக்குது இல்லையா? இது வரைக்கும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி மறுபடியும் தமிழுக்கு போகிறேன். பிரைஸ் தி லார்ட். See, if you see the Old Testament, God gave a promise in Genesis chapter 1 verse 28, and God blessed them, and God said unto them, be fruitful and multiply. So the first thing what God did is, after creating Adam and Eve, He blessed. Even each and every day He is blessing whatever He created. The same way when God created Adam and Eve, He blessed them. What the blessing did? The blessing gave them power. You should remember that the blessing gives you power to do the will of God in your life. The blessing gives you power to do the will of God in your life. When God created Adam and Eve, what was the will of God? He wanted His children to subdue or have dominion over whatever He created in this world. So that was the command what God gave to Adam and Eve. To fulfill that, what power Adam and Eve needed, that power was given to them through the blessing of God the Father. Praise the Lord. Hallelujah.
Now in the mass, end of the mass, we are getting blessing. Every mass we will get a blessing at the end. So what the blessing does? It gives us power to do the will of God in our life. Yeah. Many time we go to the mass, we take the communion, and before the blessing people run away. I'm not talking about you, some of the people. Yeah. So in the mass, each and everything is important, but the whole blessing of the mass is God is giving at the end of the mass. So what is the blessing does? That blessing gives you power to fulfill the plan of God in your life. At the end of the mass, so you should have this in your mind before receiving the blessing. If you just receive blessing, it is nothing. All sacraments will be effective only when you believe. So if you have to believe, first you should know that the blessing, what is the meaning of the blessing. So you should know what is the meaning of the blessing. Then with faith, when you receive, you will get the power. So the blessing gives you power to do the will of God in your life. Who's that? Somebody is starting question in the beginning itself. Yes. Yes, who's that? Maria. Yes, what is your doubt? Yes, Maria. Maria Selvam. Yes, unmute. சொல்லுப்பா. அந்த மரத்துல இருக்கிற கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க சாப்பிட்டா அப்பயே சரியாயிடும். தோட்டத்தினுடைய நடுவில் 2 மரம் இருக்குது. ஒன்று வந்து நன்மை தீமை அறிவதற்கான மரம். அந்த மரத்தில் உள்ள கனியை கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் கொஞ்சம் கவனிப்பான். ஓகேயா? தோட்டத்தின் நடுவில் 2 மரம் இருக்குதுப்பா, ஒரே ஒரு மரம் கிடையாது. ஓகே, 2 மரம் இருக்குது. ஒரு மரம் வந்து நன்மை தீமை அறிவதற்கான மரம், இன்னொன்று வந்து வாழ்வு தரும் மரம். அதனால தான் பைபிள் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் கேர்ஃபுல்லாக படிக்கணும். நிறைய பேர் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் பாவத்து மேலே இருக்கிறதுனால நம்ம படிக்கிறது எல்லாம் எது, அந்த எந்த மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். நிறைய நேரத்தில் நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? பாவத்தில் தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் வச்சுருக்காரு, மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? பக்கத்தில் இருக்கிற மரத்தில் கனியை சாப்பிட்டு தான் அதோட டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. பிகாஸ் அது வாழ்வழிக்கு மரம். அந்த மரத்தில் உள்ள கனி, நீ திருவழிப்பாடில் பார்த்தோம்னா, என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து ஒழுங்காக வாழ்ந்தவனுக்கு வாழ்வழிக்கும் மரத்தில் இருக்கிற கனியை உண்ண கொடுப்பேன்றார் ஆண்டவர். அந்த மரத்தை உள்ள கனியை சாப்பிட்டா ஒரு நாளும் சாவு வராது. இப்போ ஆதாம் ஏவாள் கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு மரத்தில் உள்ள கனியை சாப்பிட்ருந்தாங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்ட அடுத்த செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்றும் வாழக்கூடிய சக்தியை பெற்றிருப்பாங்க. பாவத்தில் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சு போச்சு, டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. அது இப்போது ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணோன்னு கடவுள் என்ன பண்ணார்? ஆதாம் ஏவாளை தோட்டத்தை விட்டு வெளியே துரத்திட்டு அந்த நன்மை வாழ்வழிக்கும் மரத்தை தொடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டு வெளியே துரத்துறார். புரியுதா? தொடக்க நூல் 3வது அதிகாரம் 24வது 25வது வசனத்தில் படிச்சேன்னா, ஆதாம் ஏவாளை வந்து கடவுள் அந்த ஏதோன் தோட்டத்தை விட்டு வெளியில் துரத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வாழ்வழிக்கும் மரத்தில் உள்ள கனியை உண்ண கையை நீட்டக்கூடாதுன்னு தான் துரத்தி விடுறாரு. ஓகே, அந்த கனியை உண்டா என்ன ஆகும்? இப்போது ஏற்கனவே பாவத்தில் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ போய் வாழ்வழிக்கும் மரத்தில் உள்ள இப்போ கனியை உண்டாங்கன்னா என்னைக்கும் பாவத்திலே இருந்திருப்பாங்க. அவங்க ரட்சிப்புக்குள்ளே வர முடியாது. புரியுதா? அந்த ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கடவுள் முதல்ல அவங்களை வெளியில் துரத்தி விட்டுட்டு அந்த மரத்து பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சீல் வைக்கிறார் ஏதோன்னு தோட்டத்தை. இஸ் இட் கிளியர்? ஓகே, பிரைஸ் தி லார்ட். Okay, where I was. Okay, so when God blessed, okay, I was talking about blessing. So blessing is very, very important. So that is why we go and get blessing from priests, blessing from the pastors, blessing from the elders. Okay, when even a elder's blessing is good, important, and especially the parents' blessing is very, very important for us. And then you can think about God's blessing. When God blesses, that blessing will gives you power to achieve the will of God in your life. It's very important. I'm repeating this
or if you want you can make a note of it, because blessing is very, very important. We are thinking blessing means some financial blessing, some other blessing. That is one part of the blessing. See, here God didn't give this blessing, that blessing. He just blessed them. That blessing includes everything. Everything means whatever is the will of God, they have to do. It includes the whole package. So that is why I am again and again telling, blessing at the end of the Mass is very, very important. It's a sacrament, so you have to believe, then only it will be effective in your life. If you just receive the blessing without understanding what is the blessing means, nothing will happen. All sacraments, the power of the sacraments you can receive only if you believe. So at the end of the Mass, when the priest says, okay, in the name of Father, Son and the Holy Spirit, I bless you, that's very powerful. What you are doing half an hour praise and worship is nothing in front of that blessing, because it's a direct blessing from God the Father, Son and the Holy Spirit to carry out the will of God in your life. So believe that and receive, then you will see the changes in your life. Praise the Lord. And the other thing, God is giving one condition in Genesis 2:16. What He said, you can eat all the fruits of all the trees except only one tree in the middle of the garden. Actually, there were two trees in the middle of the garden. One is the tree of life, other one is the tree of knowledge to know good and bad. So God said, don't eat the fruit of the tree which is the tree of the knowledge of good and evil. Correct? But He never said, don't eat the fruit from the tree of life. That's very important. God purposely don't tell anything about that, because that is a test. If they obey, if they really obedient to God's word, then what Adam and Eve would have done, they would have gone and took each and every fruit from each and every trees and ate. One day they will definitely eat the fruits of the tree of life. The day when they eat the fruit of the tree of life, the test is over, because once they eat, their life for eternity is guaranteed, and God would have immediately removed the tree of life and death, or the good and evil. Unfortunately, Adam and Eve were one is they were disobedient and they were impatient, and this is not only for them, it's happening to us also. See, whenever we get some problem, what we do? We open our mouth and speak something negative to the word of God. I had one problem. I will tell you what was my weakness. By the grace of God, I almost overcome that now. Whenever somebody come in behind me in the car and bang me, or giving me some big horn noise or flashing, I get irritated. Because some people have this tendency, even before coming, half a kilometer before they are coming, they will flash. So, or they will come very close, with very fast they will come close to your car and horn with a very loud voice. This I used to get very much irritated. When it comes like this, I normally apply brake. Instead of leaving this lane, I used to apply brake. This is some of the problem, otherwise I will scold that guy. Now if you carefully watch, each and every test gives you a grace. Now how Adam and Eve lost a very great grace, we are also losing grace because of our angry. If you take James chapter 1 verse 20, it says, the anger of man is not allowing God to execute His will. If some can you post that word? James 1:10 or 1:20. யாக்கோபு 1வது அதிகாரம் 20வது வசனம். அதாவது மனிதனுடைய கோபம் கடவுளுடைய திட்டம் நம்ம நிறைவேற தடையாக இருக்குதுன்னு இருக்குது. கடவுள் நம்ம மூலமாக செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியங்கள் நம்மளுடைய கோபத்தினால் தடைப்படுது. அப்போது ஃபார் த wrath ஆஃப் மேன் ஒர்க் நாட் த ரைட்டியஸ்னஸ் ஆஃப் காட், அது கடவுள் நம்ம மூலமாக செய்ய விரும்புகிற ஒரு நல்ல காரியங்களே அந்த கோபம் தடுத்து நிறுத்துது. ஸோ ஐ வில் ஃபினிஷ் இட் இன் இங்கிலீஷ். ஸோ if somebody makes you irritating you or irritates you or making you anger, immediately you should remember, if you are able to keep your peace there, then you will receive the blessing there. I will again repeat, whenever somebody is irritating you, whenever
somebody is doing something or somebody is telling something to make you angry, if you are able to maintain your peace for some more time without responding to them, then you are going to receive a blessing, a special grace from God. But unfortunately, most of the time you will retaliate and lose the blessing. This is what happened in the case of Adam. Adam, the blessing was eternal blessing, but unfortunately because of their impatience they lost the great blessing. So it's really difficult. One sister says it is really difficult. Okay, anyway, I'll just translate in Tamil, then I'll come back to English. இப்போ நம்மளுக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவப்படுற மாதிரி சிலர், நம்ம கோவப்படுற மாதிரி மற்றவங்க சிலர் பேசுவாங்க, இல்லை ஒரு ஆக்ஷன் இருக்கும். இது இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம கோவப்படாமல் இருக்கணும். நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி, கோவப்படுத்துகிற மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருந்தோம்னா என்ன ஆகும், அடுத்த செகண்ட் நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கும். இப்போது ஒரு சகோதரி சொல்கிறாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், அந்த மாதிரி இருக்க முடியலன்றாங்க. எப்படி இருக்க முடியும்னு தெரியுமா? அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த பிரச்சனையை, அவங்க சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சிங்க, அவங்கள ஆக்ஷனை ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களால் இருக்க முடியாது. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களை யாராவது ஒருத்தர் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, ஒருத்தர் கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக என்ன, நம்ம ரீட்டாலியேட் பண்ணுறோம். எல்லோரும் தவறு அந்த இடத்துல. நம்ம என்ன தான் ட்ரை பண்ண சில நேரத்தில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். பட் அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன வார்த்தையோ அவங்க செஞ்ச செயலையோ நம்ம மனசில் வைக்காமல், இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கடவுள் கொடுக்க ரெடியாக இருக்கிறார், இது நம்மளுக்கு மைண்டில் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோக்கஸ் கிஃப்ட் மேலே போச்சுன்னா இவங்க பண்ணுற கோவம், இவங்க சொல்கிற வார்த்தை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம நார்மலாக அதை நினைக்கிறது கிடையாது, அதனால தான் நம்ம ஈஸியாக விழுந்து போகிறோம். பைபிள் அது எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமரில் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நம்பிக்கை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமாகிய இயேசு கிறிஸ்து மேல் கண்களை நாம் பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எதன் பொருட்டு சிலுவையை ஏற்றுக்கொண்டார்? ஜீசஸ் நம்ம பார்க்குறோம், ராபோஜனத்துலேருந்து இயேசு கிறிஸ்து உயிர் விட்டுற வரைக்கும் பயங்கரமான ஒரு டார்ச்சர். எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத ஒரு டார்ச்சரை இயேசு கிறிஸ்து அனுபவிக்கிறார். ஆனால் அவர் எதனால் அதை தாங்க முடிஞ்சது? அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு. அப்போ ஜீசஸ் ஃபோக்கஸ் எங்கே வச்சுருந்தாரு? அவர் அடைய போகிற மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி அவருக்கு? ஜீசஸ்க்கு எது மிகப்பெரிய மகிழ்ச்சி? ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா, பிதாவுடைய வலது பக்கம் இதுலேயும் அப்படி தான் இருக்குது. கடவுளது அரியணையின் வலது பக்கத்தில் வீட்டு இருக்க போகிறது பெரிய மகிழ்ச்சி கிடையாது. ஏன்? இயேசு கிறிஸ்து அங்கிருந்து தான் கீழே இறங்கி வந்தார் இல்லையா? கடவுளுக்கு இணையாக தான் இருப்பதை வரிந்து பற்றி கொள்ளாமல் அதை விட்டுட்டு கீழே இறங்கி வந்து மனிதனாக அடிமை கோலம் பூண்டார்னு இருக்குது. ஸோ பிதாவுடைய வலது பக்கத்தில் இருக்கிறது அது அவருடைய நார்மல் பொசிஷன். ஸோ அது ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடையாது. இயேசு கிறிஸ்து உண்மையான மகிழ்ச்சி என்ன தெரியுமா? கேன் யூ chat what is the real happiness of or joy of Jesus? தெரிஞ்சவங்களுக்கு பின்னால் போடுங்க பார்க்கலாம். When Jesus was carrying the cross, what was the real joy of Christ? He sacrificed his own life for us. Put it in the chat. What was the joy of Christ? I'll just translate in English. Now a sister asked me, it is very difficult to keep quiet when somebody is irritating or making you angry. So because as long as we think about what he is saying or what somebody said, then we will not be able to keep quiet, we will respond. Only when we think about the gift what we are going to get after the suppose when somebody is making you angry, if you are keeping quiet, God is going to give you a gift. When you focus on the gift, then you will be able to be at peace. So now I asked you to check Hebrew chapter 12 verse 2. So Hebrew 12:2 says, looking unto Jesus the author and finisher of our faith, who for the joy that was set before him. So he kept some joy in front of his eyes. So the question is, what was the joy Jesus kept in front of his eyes?
Okay, only few people answer. I think 6 or 7. Okay, good. Most of you are already answering very correctly. So it is not just going to sit at the right hand of God the Father, because that is a happy thing for God Jesus, but that is not the main thing for Jesus. The real joy of Jesus is the salvation of our souls. So this is what the main thing Jesus kept in his eyes. When he was going through a lot of torture, only one thing was in Jesus' mind. Do you know what is the thing? Oh, are you able to hear me? Yes, brother. Sound illa brother. So, is the voice? Audio varamatudhu. Brother audio clear illa. How about others? Is my audio is okay? Yes. Brother, உங்க இது கொஞ்சம் செக் பண்ணுங்க brother. எல்லாம் ஓகேன்றாங்களே. Okay, நான் செக் பண்ண ஆபத்து. Okay, brother. Okay, so the real joy of Jesus is our salvation. இல்லையா? நீங்கள் நல்லா கரெக்டாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஓகே ஐ வில் டெல் யூ ஒன் மோர் மிஸ்ட்ரி. ஓகே, ஜஸ்ட் அ மினிட். தேர் somebody is lifting their hand. Yes, Sister Agra, what happened? Sister Agra, do you have any doubt? Sister Agra? No, brother. Ah. No, brother. I am mistake. Okay, Sorry. okay, fine. Okay, now if you want to go a little back, okay, let's go forward a little. No, let's not go back. So main thing பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கண்முன்னால் யார் என்ன ஜாய் வச்சிருந்தாரு? நம்முடைய ரட்சிப்பு. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒவ்வொருவருடைய முகம் தான் ஒரு கண்ணு முன்னால் இருந்தது. He was thinking about us when he was on the cross. Jesus was thinking about us. That's what is joy. Praise the Lord. அதை நினச்சி பார்த்தாலும் நம்மளுக்கு our heart will break. இல்லையா? When he was going through such a trouble, he was thinking about us. எப்படி ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னால் எவ்வளோ துன்பங்கள் அனுபவித்தாலும் அந்த தாயோட எண்ணெல்லாம் எங்கே இருக்குது? பெற்றெடுக்க போகிற குழந்தை மேலே இருக்குது. இல்லையா? ஏசு கிறிஸ்து அப்படி தான் நினச்சிருந்தோம். நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொருத்தருடைய இன்னும் நீங்கள் ஒரு சில செயின்ட்டுக்கு வெளிப்படுத்தின புக் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஃபேஸ் அவர் முன்னால் போச்சுன்றாங்க. சிலுவையில் 3 மணி நேரம் தொங்கும்போது நம்மளுடைய ஒவ்வொருடைய முகமும் அவர் கண் முன்னால் ஃப்ளாஷ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் வாட் கேவ் ஹிம் ஸ்ட்ரென்த். அதுதான் அவருக்கு அந்த சக்தியை கொடுத்தது. அவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் வெற்றிகரமாக போராடுறதுக்குள்ள சக்தி அவருடைய ஃபோக்கஸில் நம்ம மேலே தான் இருந்தது தவிர வேறு எதுலேயும் இல்லை. அதனால தான் அவரை அவ்வளோ அவமானப்படுத்தும் பொழுதும் கஷ்டப்படுத்தும் அவரால் பொறுத்து கொள்ள முடிந்தது. Praise the Lord. Hallelujah. Please sit and meditate. Each and everything sit and meditate, then you will know the depth of that. தனியாக உட்காந்து யோசித்து பாருங்கள், மெடிடேட் பண்ணி பாருங்க, your heart will bleed. விவேகானந்தர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆச்சரியமான ஒரு வார்த்தை. மரிய மதலினால் வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்திருந்தால் என் இருதயத்தின் இரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் காலில் ஊற்றி அவர் காலை நான் கழுவியிருப்பேன்னு சொல்கிறார். Because he understood who is Christ. He understood what Jesus did for us on the cross. இல்லையா? நம்மளுக்கு விவேகானந்தர் ஏதோ ஒரு ஹிந்து சாமியார் நினச்சிட்டு இருக்கோம். அவருக்கு உண்மையிலே இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். அது தெரியாமல் இந்த வார்த்தை வாயிலேருந்து வராது. இல்லையா? என்ன மாதிரி ஒரு வார்த்தை? மரிய மதலினால் வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்திருந்தால் என்னுடைய இருதயத்தை பிழிந்து இரத்தத்தை கொண்டு அவருடைய காலை நான் கழுவியிருப்பேன்னு சொல்கிறார். Praise the Lord. ஏன்? கடவுளுடைய அன்பு அந்த மாதிரி. நம்ம ஒவ்வொருடைய முகத்தை பார்த்து தான் அவர் அவ்வளோ கஷ்டத்தையும் பொறுத்து கொண்டார். Praise the Lord. Hallelujah. So when Jesus was on the cross, he was thinking about us. Some of the saints in their books, they are revealing that Jesus was able to see our face when he was hanging on the cross for 3 hours. That is what gave him power and strength to undergo all those pains. Praise the Lord. Okay, இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஆதாம் ஏவாள் ரொம்ப சிம்பிளாக இழந்து போயிட்டாங்க. இல்லையா? அவங்களுடைய கிருபையை கடவுள் கூட இருக்கக்கூடிய ஒரு கிருபை, கடவுளை முகமுகமாக பார்த்து தரிசித்து பேசக்கூடிய ஒரு கிருபையை ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்துக்காக இழந்து போயிட்டாங்க. நம்மளுக்கு வர எத்தனையோ கிருபைகளை எதனால் இழந்து போகிறோம்? கோபத்தினாலேயும் நம்ம வாயிலேருந்து வர்ற
வார்த்தையாலும் தான். அதனால தான் யாக்கோபு என்ன சொல்கிறாரு, தன்னுடைய நாவை கட்டுப்படுத்துவன் உடல் முழுவதையும் கட்டுப்படுத்த முடியுன்றார். யாக்கோபு 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 3வது அதிகாரம் தான், 2வது அதிகாரம் தான். தன்னுடைய நாவை கட்டுப்படுத்துவன் தன்னுடைய உடல் முழுவதையும் கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் நம்மளுக்கு கோவப்படுற மாதிரி ஒன்று நடக்கும்போதோ, எரிச்சல் படுற மாதிரி நடக்கும்போதோ என்ன பண்ணணும்? வாயை மூடிட்டு இருக்க ட்ரை பண்ணணும். முடியும். நம்மளுக்கு வாயை மூடிட்டு இருக்க முடியாமல் போகிறது ஒரு முக்கியமான காரணம், நம்ம அந்த சுச்சுவேஷனை பார்க்குறோம். சுச்சுவேஷனை பார்க்காம நம்ம எதை பார்க்கணும்? ஓகே, இதுக்கு பின்னால் நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கடவுள் கொடுக்க போகிறான்றது நம்ம மைண்ட் டியூன் ஆயிடுச்சுன்னா நம்ம வாயை திறக்க மாட்டோம். அதனால தான் சங்கீத ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, என் எதிரியின் முன்னால் என் வாய்க்கு நான் பூட்டு போட்டு கொண்டு இருந்தேன்றார். சங்கீத ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய எதிரியின் முன்னால் என் வாய்க்கு நான் பூட்டு போட்டு கொண்டிருந்தேன். ஏன்? கோபத்தில் நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா என்னுடைய கிருபையை நான் இழந்து போயிடுவேன். அதனால் நான் வாய்க்கு பூட்டு போட்டு கொண்டிருந்தேன்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. So whenever somebody irritates us, whenever somebody makes us angry, the only thing what we should do is keep quiet. Don't shut your door. Don't open your door. We don't know when to open our door, when to close our door. That's the main problem. Clear? When you open your mouth in anger, you lose your grace. It's many times we try, but sometimes we miss. But don't lose heart. The reason why we are losing our temper is we lose focus. See, Bible very clearly says Jesus kept his focus on his joy, on his target, and we lose our target. That is why we are unable to control our anger. So always think, whenever a situation comes to get you angry or irritated, keep quiet so that you are going to get a gift. Praise the Lord. Hallelujah. Yeah, James 3:2 says, if you are able to control your tongue, you can control your whole body. Praise the Lord. Okay. So இந்த ஆதாம் உடைய உடன்படிக்கையில் ஆதாம் உடன்படிக்கையை மீறார் இல்லையா? கடவுள் மீறல. கடவுள் எதுலையுமே மீறல. அவர் நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு நான் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் இருக்கார். ஆனால் அப்போ வாக்குறுதியை மீறதெல்லாம் எப்பொழுதுமே மனிதர்கள் தான். ஸோ இப்போது ஆதாம் இந்த உடன்படிக்கையை மீறார். அதுக்கடுத்தது என்ன ஆகுது? தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே மக்கள் எல்லாம் மிகப்பெரிய பாவத்தில் வந்து கடவுளுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்குறாங்க. ஏன்டா அந்த மனித இனத்தை நான் படைச்சேன்னு சொல்லி என்ன பண்ணுறார்? உலகத்தை முழுவதையும் தண்ணீரால் அழிக்கிறார், நோவா குடும்பத்தை தவிர. நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஏன் இவ்வளோ கோவப்பட்டார்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்கள், ஆதாம் ஏவாளை எந்த லெவலுக்கு படைக்கிறார் இல்லையா? கடவுள் கூட இருக்கக்கூடிய ஒரு கிருபை, கடவுள் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரு கிருபை, கடவுளோடு உரையாடக்கூடிய ஒரு கிருபை, அந்த ஒரு உன்னதமான ஒரு நிலைமையில் படைத்த கடவுள் 6 அதிகாரத்துக்குள்ளே பாருங்க, மிருகத்தை விட கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்கள் மாறிவிட்டார்கள். இப்போ கடவுள் மிகுந்த வேதனையில் என்ன பண்ணுறாரு? ஒரு நாள் 2 நாளில் 120 வருடங்கள் காத்திருக்கிறார். பைபிள் நம்ம தெளிவாக படித்து பார்த்தோம்னா, ஏன்னா 120 வருடம், நம்ம கடந்த முறை ஒரு கேள்வி கேட்டாங்க சகோதரி இந்திராணி சிஸ்டர் இல்லையா? அப்போ நம்ம செக் பண்ணும்போது என்ன ஆகுது? கிட்டத்தட்ட 120 வருடங்கள் நோவா பேழையை செய்கிறார். அப்போ 120 வருடங்கள் ஆண்டவர் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார் மக்கள் மனம் மாறுவாங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் கடவுள் உலகத்தை அழிக்கிறார். ஓகே, அப்போ 2வது காவனன்ட். சரி, பைபிளில் நிறைய உடன்படிக்கை இருக்குது. நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு அது ஒரு 2-3 கிளாஸ் ஆகும். நம்மளுக்கு அது முக்கியம் கிடையாது. இந்த உடன்படிக்கை நான் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து செய்த புதிய உடன்படிக்கை என்ன, அதுக்கும் இதுக்கு என்ன லிங்க் இருக்குது, புதிய உடன்படிக்கை எந்த வகையில் பழைய உடன்படிக்கை விட சிறந்தது. நம்மளுடைய ஃபோக்கஸ் புதிய உடன்படிக்கை. ஆனால் பழைய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை என்னென்னலாம் எப்படி அது டெவலப் ஆச்சுன்றது நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா பைபிள் சொல்லுது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுடைய ஒரு நிழல்னு இருக்குது. அப்போ நம்ம அது பழைய ஏற்பாடை படிக்கும்போது தான் புதிய ஏற்பாடுடைய பவர் என்னன்னு நமக்கு தெரியும். அதுக்காக தான் நம்ம எடுக்கிறதா நம்ம ஃபுல்லாக இது பைபிள் கிளாஸ் மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி காவனன்ட் கடவுள் பண்ணதை எடுத்துகிட்டு போனால் நம்ம அதுக்கு மட்டுமே 1 மாதம் ஆகும். ஸோ நான் அதை எடுக்கல, ஒரு 5-6 இல்லை ஒரு 4-5 காவனன்ட் மட்டும் தான் இதில் எடுக்க போகிறோம். முக்கியமான உடன்படிக்கை மட்டும் எடுக்கிறோம். அடுத்த உடன்படிக்கை நோவாவோடு கடவுள் செய்த உடன்படிக்கை. அது எப்போ பண்ணுறாரு? அந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் முடிந்த பிறகு நோவாவோடு கடவுளாக கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம்
பெருக்கு நிறைவு பெற்ற பிறகு நோவா பேழையை விட்டு வெளியே வந்த உடன் அவர் செய்கிற முதல் காரியம் என்ன பண்ணுறாரு? போயிட்டு ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதில் பலி செலுத்துகிறார். சரி, நன்றி செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம நிறைய பேர் சாப்பிடும்போது ஜெபம் பண்ணாமலே சாப்பாட்டில் கை வைக்கிறோம். நிறைய பேர் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் கூட நன்றி சொல்கிறது கிடையாது. புனித பியோ அப்படி தான் சொல்கிறார், யாராவது ஜெபிக்காமல் சாப்பாட்டில் கை வச்சின்னா, நன்றி சொல்லாமல் இப்போ சாப்பாட்டில் கை வச்சின்னா ஏற்கனவே நீ இந்த குளுட்டனி தமிழில் பெருந்தினின்ற பாவத்தில் இருக்கன்னு அர்த்தன்றார். ஒருத்தர் நன்றி சொல்லாமல் அவர் சொல்கிறது வந்து சாப்பாடு முடிச்சுட்டு எழுந்துச்சி போனால் கொஞ்சம் லீனியன்றாக சொல்கிறார். நன்றி சொல்லாமல் ஒருத்தன் சாப்பிட்டுட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க, அவன் எந்த பாவத்தில் இருக்கிறான்? பெருந்தீனின்ற பாவத்தில் இருக்கிறான். திருச்சபை சொல்கிற 7 பெரிய பாவத்தில் அது ஒரு பாவம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சத்தத்தையே காணோம். பிரைஸ் லார்ட். சத்தம் கேட்கலன்னா உங்கள் ரியாக்ஷன் எனக்கு தெரியுது. ஓகே, அப்போது சாப்பாடு சாப்பிட்றது கை வைக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். நீங்கள் என்ன ப்ரேயர் வேணால் சொல்லுங்கள், ஆனால் அந்த ப்ரேயரில் நன்றி இருக்கணும். ஆண்டவரே இந்த உணவு கொடுத்ததுக்கு நன்றி. ஒரு வார்த்தை சொன்னால் கூட பரவாயில்ல. நன்றி சொல்லாமல் சாப்பாட்டில் கை வச்சோம்னா ஏற்கனவே நம்ம பெருந்தீனி என்ற பாவத்தில் இருக்கிறோம். ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவத்துக்கு முக்கியமான காரணம் என்னது? இந்த பாவம் தான் இல்லையா? நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ பழத்தில் எல்லா பழத்தையும் எடுத்து சாப்பிட சொல்லும் போது இந்த பழத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அங்கே தான் பிரச்சனை. அப்போது நாக்கை கட்டுப்படுத்தும் போது பேச்சை கட்டுப்படுத்தணும், சாப்பாட்டையும் கட்டுப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, அப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பாட்டில் கை வைக்கிறதுனால கடவுளுக்கு நன்றி ஒரு சிலர் இருக்கிறாங்க சாப்பாட்டை குறை சொல்கிறவங்க, அது இன்னும் மோசம். 100% பெருந்தினி ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சாப்பிடும்போது உப்பு இல்லை, உரப்பு இல்லை, இது டேஸ்ட் இல்லை, என்ன சாப்பாடு செஞ்ச சாப்பாடு குழஞ்சி போச்சு, களி மாதிரி ஆயிடுச்சு, இதெல்லாம் சொன்னீங்கன்னா மேலே போகும்போது தெரியும் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எஸ், பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர் தான் கை தூக்கி சொல்கிறாங்க. வெரி குட். நிறைய பேருக்கு சத்தம் வர மாட்டேங்குது. ஓகே, அப்போது சாப்பாட்டை குறை சொல்கிறது பெரிய பாவம். நீங்கள் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பாட்டை குறை சொல்லும்போது உங்கள் ஒய்ஃபையோ அம்மாவையோ இல்லை மற்றவங்களையோ குறை சொல்லலை, கடவுளை குறை சொல்கிறீங்க. அது நம்மளுக்கு தெரியணும். அந்த சாப்பாடு உங்கள் டேபிளில் கொண்டு வந்து வைக்கிறது யார்? ஜீசஸ். புரியுதுங்களா? இப்போது உங்கள் தட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு வரப்போகுதுன்றது யாருக்கு தெரியும்? ஜீசஸ் தெரியும். நம்ம இங்கே ரெகுலராக ப்ரேயருக்கு வரணும், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் நிறைய பேர் புதிய ஆளுங்க இருக்கிறதுனால அவங்களும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றில் ஒரு தயிர் சாதம், ஒரு லெமன் ஊறுகாய், இந்த சாப்பாடு உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஜீசஸ் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் பிளான் பண்ணுறாரு தெரியுமா? இல்லையா? அந்த லெமன் மரம் நடும்போதே அவருக்கு தெரியும் இந்த மரத்தில் இத்தனாம் தேதி காய் காய்க்கும், இந்த லெமனில் இந்த பீஸு என் பையனுக்கு இத்தனாம் தேதி சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு போக போகுதுன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ அந்த மரத்தை நட்டும் போதே அவர் அதை யோசித்து தான் அந்த மரத்தை ஒரு மனுஷன் நடும்போது யோசிச்சுட்டு இருக்கிறார். ஓகே, இந்த மரத்துலேருந்து இத்தனை கனி கொடுக்கணும், இத்தனை பழம் எலுமிச்சம் ஊறுகாவாக போகுது, இத்தனை ஜூஸாக போகுது, இத்தனை வேஸ்ட்டாக போகுது, எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ உங்கள் தட்டில் வர ஒரு எலுமிச்சம் ஊறுகாய் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் எந்த மரத்தில் நடும்போது இயேசு கிறிஸ்து பிளான் பண்ணுறார். ஓகே, என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு இத்தனாம் தேதி இந்த டே லஞ்சுக்கோ டின்னருக்கோ இது போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணி உங்கள் தட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறார் இல்லையா? அதேமாதிரி அரிசி நெல் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே தெரியுமா தெரியாதா? அது நடும்போதே தெரியும். இதில் வர நெல் மணியில் எத்தனை நெல் இவங்க தட்டில் எத்தனாம் தேதி போகுதுன்னு கடவுளுக்கு தெரியும். இதெல்லாம் பிளான் பண்ணி தான் உங்கள் தட்டில் அந்த சாப்பாடு வருது. இப்போ அதுக்கு தயிருக்குள்ள பால் எந்த மாட்டிலேருந்து எத்தனாம் தேதி கறக்க போகிறாங்கன்றதும் தெரியும் அவருக்கு. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஜஸ்ட் ஒரு தயிர் சாதம் உங்கள் டேபிளில் வர்றதுக்கு கடவுள் எத்தனையோ நாள் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் வைக்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம்? சே, இன்றைக்கும் தயிரா? அது கிடைக்காது. எத்தனையோ பேர் சாகுறாங்க உலகத்தில். ஒரு கை சாப்பாடு இல்லாமல் நான் ஒரு சகோதரர், பெங்களூரில் இருக்கிற ஒரு சகோதரர், ஒரு இந்து சமயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், கடவுளுக்காக மிகப்பெரிய அவர் வந்து மனித நேயத்தில் செய்கிறார். நிறைய மக்களை வந்து குளிப்பாட்டி மதர் தெரேசா செஞ்ச எல்லாத்தையும் அவர் செய்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு நாள் அவர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்த ஒரு மனுஷன், ஒரு மேனேஜராக இருந்தவர். ஆனால் ஒரு நாள் அவர் ஒரு சாலை ஓரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய மலத்தை எடுத்து சாப்பிட்றத பார்த்தார். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்கள். அதை பார்த்தோன்னா அவருடைய இருதயம்
ரொம்ப நொறுங்கி போச்சு, இப்படி ஒரு மனுஷன் கஷ்டப்படுறானே, நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் மேனேஜராக இருந்து நல்ல அங்கே உள்ள உணவு உங்களுக்கு தெரியும், இப்படி இருக்கிறேனே நான் என்ன எதுக்கு இருக்கிறேன் மனுஷனான்னு சொல்லிட்டு அவர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைம், கிறிஸ்தவர் கிடையாது, ஒரு இந்து சமயத்தை சேர்ந்த ஒரு மனிதர், ரோட்டில் பார்க்குறவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி சாப்பாடு போடுறார். பிரைஸ் தி லார்ட். நாம் கடவுளை பற்றி பேசுகிறோம், அன்பை பற்றி பேசுகிறோம், நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோன்னு பாருங்கள். நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து தட்டில் பிரச்சனை என்ன தெரியுமா, கடவுள் இந்த சாப்பாடு நம்மளுக்கு கொடுக்குறாரு நம்ம நினைக்கிறது கிடையாது. நான் சம்பாதிக்கிறேன், என்னால் என் பணத்தில் நான் வாங்கி சாப்பிட்றேன், இந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த ஆட்டிடியூட். சரி, என்ன சம்பாதிச்சாலும் நான் இப்போ ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நடிகர், அவர் பேர் சொன்னால் எல்லோரும் ஆச்சரியப்படுங்க, ஏன்னா அவ்வளோ அவர் தெரியாத ஆளே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நடிகர், நடிப்புக்கு சிகரம். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், சின்ன வயசில் எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அப்போது ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு கையில் பைசா கிடையாது, இப்போ பைசா எக்கச்சக்கமாக இருக்கு, ஆனால் ஸ்வீட் சாப்பிட முடியல, ஏன்னா சர்க்கரை நோய். புரியுதா? நம்மளுக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கார், நல்ல உடல் நலத்தை கொடுத்துருக்கார், கையில் பைசா கொடுத்துருக்கார், ஆனால் சாப்பிடும்போது ஆண்டருக்கு ஒரு நன்றி சொல்ல முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ நன்றி சொல்வது மிக மிக முக்கியம். I'll translate in English. Okay, I was talking about thanksgiving. When we eat something, we should always thank God. Some of the people are there, they complained about their eating. They say the salt is less, or the sugar is more, or the taste is not good. So in the house we many times complain about the food, because we think we work hard and earn our salary, from there we are getting the food. It is not there. There are so many people who are struggling and working harder than us, but they don't have enough food. So even though you work for your food, but the food is provided to you by Jesus. When we have that attitude, whatever I have, it is from God, then our attitude will change. Because I just said one example to our brothers and sisters here. There's one person in India from Bangalore. He is doing a lot of charity work to the poor people, because he was working in a 5-star hotel as a manager, and one day he saw a poor man without food. He was eating the waste of a person, a human waste he was eating. So when he saw that, his heart was really broken. So he resigned his job. He was in a good position, because he was eating in a 5-star hotel every day, but another poor man is eating. We cannot even think about it. Such a horrible life he was living. So he resigned his job and helping other people. And what he does, he goes to the street. Whoever is there in the street, he will take them, give them good bath, and whatever he has, he used to give food to that people. Now there are other people are sponsoring, helping him, so that he is now helping many people, many thousands of people he is helping now. So why I am saying, we should be always thankful to Jesus. Many times we take it for granted, correct? Many times we take it for granted what we have in our life, and we always complain about what we have, and we think about what we don't have. That's a big problem. Instead of thanking God for what we have, we always focus on what we don't have, and we complain. So this be careful, because it's very very important to thank God, otherwise we will fall into a sin of gluttony. Saint Pio in his to his disciples, not disciples, his spiritual children, he is telling like this: if somebody is eating without thanking God, they are already in the sin of gluttony. The gluttony is one of the dangerous sin. Even Adam and Eve had this sin. Because of that, unable to control the tongue for taste, they ate the fruit of the forbidden tree. So we should be very careful. Check yourself before eating. Are you thanking God before touching the food? And never ever complain. Complaining food is very dangerous.
I explained one just a small example how God is arranging our food every time. I think I already discussed this with the Sri Lankan community, so I hope you know that. So I will go to the next one. Praise the Lord.